கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: நீ கர்த்தருடையவன். பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் வசனம் 15. அழகானவனாக, கெட்டிக்காரனாக, நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாக, தேவ பயம் உள்ளவனாக நான் இருப்பது தவறா? தானியேலின் இடத்தில் நான் இருந்திருந்தால் இப்படித்தான் கேட்டிருப்பேன் என்று ஒரு வாலிபன் சொன்னான். ஒரு விஷயம் தெரியுமா? தேவ பயமற்றவர்களை குறித்து சாத்தான் அதிகம் அலட்டிக்கொள்ள மாட்டான். ஏனெனில் அவர்கள் அவனுடையவர்கள். தேவ பயத்துடன் என்னதான் நேரிட்டாலும் கர்த்தரையே சேவிப்பதாக தீர்மானம் எடுத்து வாழுகிறவர்கள் மேலே தான் சாத்தானின் கழுகு கண்கள் எப்போதும் வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. அதற்காக நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடலாமா? இல்லையே. நேபுகாத்நேச்சார் முதல் தடவை எருசலேமை முற்றுகையிட்ட போது தேவாலயத்து பொன் வெள்ளி தொடக்கம் மிக சிறந்த பலமுள்ள கெட்டித்தனமுள்ள சகல மனிதரையும் சிறைபிடித்து ஏழைகளை மாத்திரம் மீதியாக விட்டு போனான். ஏழைகள் மீதுள்ள பரிதாபத்தினாலே அவன் அவர்களை விட்டு போனானா? இல்லை. அவர்கள் தனக்கு விரோதமாக கலகம் பண்ண முடியாது என்பதால் தான் விட்டு போனான். அப்படியானால் கெட்டிக்காரராய் இருப்பது தவறா? காரியம் அதுவல்ல. சோதனைகள், தொல்லைகள் அதிகரிக்கும் போது, தேவ காரியங்களை முன்னெடுக்க முடியாதபடி தடைகள் வரும்போது ஒன்றை நினைத்து கொள்வோம்: சாத்தான் நம்மை அழிக்க வருவான் என்பது அல்ல, அவன் நம்மை கண்டு நடுங்குகிறான் என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் அவன் நம்மை எதிர்க்கிறான். நாம் தேவ பிள்ளைகள் என்பதற்கு அந்த ஒரு நிரூபணமே போதும். ஏனெனில் கர்த்தருடைய மிக சிறந்ததையே அவன் நாசப்படுத்துவதில் கருத்தாயிருக்கிறான். அதுதான் ஏதேன் தோட்டத்திலும் நடைபெற்றது. தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும்போது எத்தனை தடைகள் வருகிறது! உபவாசம் என்றால் அதிக பசி எடுக்கும். ஜெபநேரம் என்றால் ஒரு நாளும் வராத விருந்தாளி வருவார். சில பாவ பழக்கங்களை விட்டுவிட தீர்மானித்தால் பலத்த சோதனை வரும். எல்லாமே வரட்டும். அவற்றை சோதனை என்றெண்ணி சோர்ந்து விடாமல் சவாலாக நினைத்து மேற்கொள்ளலாமே. நாம் சேவிப்பது வெறுமனே வல்லமையுள்ளவரை அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை என்பது நமது நினைவில் இருக்கட்டும். தேவனுக்காக அடி எடுத்து வைக்கும்போது துன்பங்கள் வந்தாலும் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவோம். நமது இடுக்கங்களை எல்லாம் தேவன் வெற்றியாக மாற்றி போடுவார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனது சோதனைகளிலும் நெருக்கங்களிலும் நீர் என்னோடுதான் இருக்கின்றபடியினாலும் அவைகளை எனக்கு வெற்றியாக மாற்றி போடுகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.